வணக்கம் மக்களே, இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி இன்றைக்கி 1.39% குறைஞ்சி 24,578க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. சென்செக்ஸ் இன்றைக்கி 1.5% குறைஞ்சி 81,148க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. நிஃப்டி பேங்க் இன்றைக்கி 0.8% குறைஞ்சி 54,940க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்ததாக சிட்டி ரிலையன்ஸ்க்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டார்கெட்டாக 1585 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆன்டிக் புரோக்கரிங் இவங்க சில டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு ஆர்டர் புக் 3 மடங்கு கூட உயரலாம் இன்னும் வர 2 வருஷங்கள்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மசகண்டாக், கொச்சின் ஷிப்யார்ட், ஜிஆர்எஸ்சி. அடுத்ததாக பிஎஸ்சி இன்றைக்கி மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. மே 14th ரெக்கார்ட் டேட் இருக்குது டிவிடெண்டுக்கு. அதனால் இன்றைக்கி இந்த ரேலி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டாக இவங்க 23 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அவங்களோட மாடல் போர்ட்ஃபோலியோவில் சில ஸ்டாக்ஸ்க்கு வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்க்ரோப் ஏவியேஷனுக்கும் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும். அதே மாதிரி டாபருக்கு அவங்க வெயிட்டேஜை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எஃப்ஐஐஸ் பார்த்திங்கன்னா 46,000 crores ஏப்ரலோட மிட்லேருந்து நம்மளோட ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக அவங்க லார்ஜ் கேப் பங்குகளை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுலேயும் ப்ரைவேட் பேங்க், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் குட்ஸ்க்கெல்லாம் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் தெரியும். ஹிண்டால்கோ, ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், கோடெக் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரதி ஏர்டெல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், விப்ரோ இதிலெல்லாம் அவங்களோட ஸ்டேக்ஸை மார்ச் குவார்ட்டரில் அவங்க அதிகரிச்சிருக்காங்க. ஹீரோ மோட்டோகார்ப் அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி முழு நிதியாண்டுக்கு பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் 16% அதிகரிச்சிருக்கு. 4,610 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 9% உயர்ந்திருக்கு. 40,756 கோடிகளாக இருக்குது. எபிட்டாவும் அதிகரிச்சிருக்கு, 12% இருக்குது. டிவிடெண்ட் இவங்க ஒரு ஷேருக்கு 65 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 24. அதே இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்திங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 24% உயர்ந்திருக்கு. 1,161 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 3.6% உயர்ந்து 9,969.8 கோடிகளாக இருக்குது. இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. 3.16% இருக்குது. இதுதான் 5 வருஷத்துலேயே மிகவும் குறைந்த வேல்யூவாக இருக்குது. அடுத்ததாக டாடா மோட்டார்ஸோட Q4 ரிசல்ட்டை பார்த்துடலாம். அவங்களோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா 1,19,503 கோடிகளாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 51% குறைஞ்சிருக்கு. 8,470 கோடிகளாக இருக்குது. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 24. ஜேஎல்ஆரோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா 1.7% குறைஞ்சிருக்கு. 7.7 பில்லியன் யூரோவாக இருக்குது ஜேஎல்ஆரோட ரெவன்யூ. எபிட்டா மார்ஜினும் குறைஞ்சிருக்கு, 15.3% இருக்குது. டாடா மோட்டார்ஸ் டீமர்ஜருக்கும் அப்ரூவல் கிடச்சிருச்சு. ஸோ அக்டோபர் 1 இது 2 லிஸ்டட் கம்பெனிஸாக இனிமேல் ஆக்ட் ஆக போகுது. மெட்டல் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா சர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கிராவிட்டா இந்தியா, நேஷ்னல் அலுமினியம். இதுக்கு காரணம் யூஎஸ் சைனா 90 days அவங்களோட டேரிஃபை நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது ரெண்டுமே இவங்களுக்கு நல்ல நியூஸாக அமைஞ்சிருக்கு. கூடுதலாக இந்த மெட்டலுக்கு டிமாண்டும் அதிகரிச்சிருக்கு குளோபலி. அதே மாதிரி அவங்களோட சப்ளையும் ஈஸியாக இருக்கிறதுனால மெட்டல் செக்டார்ஸ் தொடர்ந்து மேலே போகுங்கிறது எதிர்பார்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜிண்டால் ஸ்டீல்ஸ் இவங்களுக்கு மோத்திலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 770 சொல்லியிருக்காங்க. 24% வரைக்கும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்விக்கி 52 வீக் லோவில் போயிட்டுருக்காங்க. காரணம் அவங்களோட லாக்கின் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு மே 12. அதனால் 83% ஷேர் ஹோல்டிங் இனிமேல் ட்ரேடிங்க்கு கொண்டு வரலாம். ஸோ அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா $120 பில்லியன் வரைக்கும் அவுட்ஃப்ளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜைடஸ் வெல்னஸ் மே 19 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களோட சப்டிவிஷன் இல்லைனா ஸ்டாக் ஸ்ப்ளிட்டை பற்றியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஹாப்பியஸ்ட் மைண்டோட Q4 ரிசல்ட் பார்த்துடலாம். இவங்களோட நெட் ப்ராஃபிட் 52% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 34 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 30% உயர்ந்திருக்கு, 554 கோடிகளாக இருக்குது. முழு நிதியாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 25.6% குறைஞ்சிருக்கு, 248 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 26.8% உயர்ந்திருக்கு, 2060.8 கோடிகளாக இருக்குது. இவங்க ஒரு ஷேருக்கு ₹3.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேர் ரேட்டிங், இவங்களோட Q4 ரிசல்ட்டை பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் 76.9% உயர்ந்திருக்கு, 42.6 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 21.6% உயர்ந்திருக்கு, 109.6 கோடிகளாக இருக்குது. எபிட்டா 63% உயர்ந்திருக்கு, 47.4 கோடிகளாக இருக்குது. ரேட்டிங் பிஸ்னஸில் மட்டும் இவங்களுக்கு ரெவன்யூ 24% உயர்ந்து 97.61 கோடிகளாக இருக்குது. கெயிலோட ரிசல்ட்டை பார்த்துடலாம். சோர்ஸ் CNBC TV18. நெட் ப்ராஃபிட் 6% குறைஞ்சிருக்கு, 2049 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 2% உயர்ந்திருக்கு, 35,685 கோடிகளாக இருக்குது. எபிட்டா 13% உயர்ந்து 3,215 கோடிகளாக இருக்குது. மார்ஜின் 9% அதிகரிச்சிருக்கு, 8.1% இருந்திருக்கு. கடந்த ஆண்டில் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிப்லா நெட் ப்ராஃபிட் 30% உயர்ந்திருக்கு, 1,222 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 9% உயர்ந்து 6,729.6 கோடிகளாக இருக்குது. எபிட்டா 20% இருக்குது, 1,582 கோடிகளாக இருக்குது. இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹13, கூடுதலாக ஒரு ₹3, ஸோ சேர்த்து ₹16. இந்த ₹3 ஸ்பெஷல் டிவிடெண்ட். இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 27. பாரதி ஏர்டெல் ஒரு அட்டகாசமான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 432 மடங்கு உயர்ந்திருக்கு, 11,022 கோடிகளாக இருக்குது. ரெவன்யூ 27% உயர்ந்திருக்கு, 47,876 கோடிகளாக இருக்குது. இவங்க ஒரு ஷேருக்கு ₹16 டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ இப்போது எலக்ட்ரிக் 3 வீலர் செக்மெண்ட்டில் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. அவங்க ஃபெப்ரவரி மந்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண கோகோ சீரீஸ் நல்ல ஹிட் அடிச்சிருக்கு. குறிப்பாக P7012 இந்த இது நல்ல ரீச் கொடுத்துருக்கு. இவங்க இப்போது மார்க்கெட் ஷேர் 36% வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 5,506 யூனிட்ஸ் ரெஜிஸ்டர்டு சேலாக இருக்குது இவங்களுக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸும் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் இருந்தால் சேனலுக்கு போய் அந்த வீடியோஸையும் கிளிக் பண்ணி பாருங்கள்.